அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரு 3 இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அந்த என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வரும்போது யூபிஎஸ்சினே வரும்போது மெயின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2-3 இயர்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க. மெயின்ஸை கொஞ்சம் கூட டச்சே பண்ண மாட்டாங்க. 2-3 வருஷமாக ப்ரிலிம்ஸ்க்கே ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. பட் ப்ரிலிம்ஸ் என்ன தான் பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் டேஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனாக இருந்தாலுமே ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் போகும்போது தான் மெயின்ஸில் வரக்கூடிய மார்க்கு, ஸோ அதில் நம்ம எடுக்கக்கூடிய ரேங்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டும் சேர்த்து எடுக்கக்கூடிய ரேங்க்கு, இதை வச்சு தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் டிசைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் நம்ம என்ன போஸ்ட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே டிசைட் பண்ணுறது இந்த மெயின் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ தான். அந்த ஒரு முக்கியமான பார்ட்டுக்கு நம்ம 2-3 வருஷமாக ப்ரிப்பேரே பண்ண மாட்டோம். 2-3 இயர்ஸாக ப்ரிலிம்ஸ்க்கே ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்போம். இதுவே ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் தான். ஓகேங்களா? அப்படி மெயின்ஸ் அதெல்லாம் தாண்டி ஓகே நான் மெயின்ஸ் படிக்க போகிறேன், ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு வரும்போது அங்கே ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு 3 இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக்ஸை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா இது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டு ஜோன் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், யாராக இருந்தாலும் சரி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் நல்லா தெளிவாக படிச்சுட்டு நான் ஒரு டைம் ஆன்சர் எழுதுவேன், ரொம்ப பர்ஃபெக்டாக ஆன்சர் எழுதி எவால்வேட் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இது நடக்கவே நடக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யாருக்குமே இந்த மாதிரி பண்ணதே இல்லை. நானும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்ச சீனியர்ஸாக இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், யாருமே இந்த மாதிரி சொன்னது கிடையாது. பிகாஸ் பர்ஃபெக்ட் ஆன்சர் எடுத்த உடனே கொடுக்கவே முடியாது. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எழுதும் போதே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தோணிகிட்டே இருக்கும், நம்ம எழுதுகிறோம், நம்ம பேப்பரை திருத்தும் போது அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, நம்ம கரெக்டாக எழுதணும், இந்த மாதிரியான தாட்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இந்த மாதிரியான தாட்ஸை வச்சுக்கிட்டு நான் கொடுத்தா பர்ஃபெக்ட் ஆன்சர் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸே பண்ணாமல் இருப்பாங்க. பர்ஃபெக்ட் ஆன்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஆன்சரை எழுதி மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆன்சரே கிடைக்கும். நான் கொடுக்கும்போதே பர்ஃபெக்ட் ஆன்சர் தான் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்குங்க அப்படின்னா மாற்றிக்கோங்க, ஆன்சரை எழுத ஆரம்பிங்க. பர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரே கொஷனுக்கு 10 பேர் 10 விதமாக ஆன்சர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. எழுத ஆரம்பித்தா தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்ஸாக ரெடியூஸ் பண்ண முடியும். அதனால் பர்ஃபெக்ட் ஆன்சர்னு கிடையாது. அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம். தென் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கான்டென்ட்னு ஒன்று இருக்குல்ல, நான் படித்து முடிச்சுட்டு தான் போய் எழுதுவேன். நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் பண்ணுவோம்ல. ஸோ ஒரு சாப்டர் இருக்குதுன்னா அந்த சாப்டருக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் இருக்கும், நம்ம புக்கில் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. படிச்சுட்டு போயிட்டு புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு வருவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆன்சரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இது அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நம்ம படித்ததை அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புக்கில் இருக்கிற ஆன்சரை டைரெக்டாக அங்கே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நாலேஜை வச்சு தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நான் ஃபுல்லாக ஒரு சாப்டர் இப்போ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்குது அப்படின்னா 10 நாள் ஃபுல்லாக படிச்சுட்டு 11ஆவது நாள் தான் போய் எழுதுவேன். இல்லை நான் படிக்கலை, ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நான் கண்டென்ட் ஓரளவுக்கு படிக்கலை அப்படிங்கும்போது இதை மனசில் வச்சுக்கிட்டு அப்புறம் எழுதிக்கலாம். நான் தான் படிக்கவே இல்லையே, எப்படி எழுதுறது? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் படிக்காதனால பார்த்தீங்கன்னா நான் எழுதவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு படிக்காமல் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பேசிக் கண்டென்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த பேசிக் கண்டென்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஆன்சர் எழுதும்போது அங்கே தான் உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இன்னும் தேவைப்படுது. ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 10 பாயிண்ட் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா 10 பாயிண்டில் 4 பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு எழுத முடியும். மீதி 6 பாயிண்ட் நம்மளுக்கு தேவைங்கிறதே அது எழுதும்போது தான் தெரியும். ஓகே, நம்ம மறுபடியும் போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம படித்த புக்கை எடுத்துகிட்டு மறுபடியும் படிக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸை பண்ணாமல் நான் ஒரு டைம் படிப்பேன், படித்து முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக ஆன்சர் கொடுப்பேன், நான் கான்டென்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருப்பாங்க, எழுதவே மாட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? அந்த மிஸ்டேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பேசிக்கான புக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் அண்ட் கல்ச்சரா நிதின் சிங்கன்யாவில் அழகாக கொடுத்துருப்பான். அந்த சிலபஸை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக படிங்க. என்னென்ன சாப்டர் சிலபஸில் கவர் ஆகுதோ எல்லாம் படிங்க. ஒரு 5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு படிங்க. இது போதும். இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிவைக்யூஸை எடுத்தோ இல்லை உங்களோட டெஸ்ட் சீரீஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எடுத்து வச்சு எழுதுங்க. எழுதும்போது கண்டிப்பாக வராது தான். எப்படி வந்துடும்? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எப்படி உடனே வரும்? வராது தான். எடுத்து வச்சு எழுதும்போது நான் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் 10 பாயிண்ட் கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க, 4 பாயிண்ட் தான் வரும். ஓகேங்களா? அகெயின் அந்த சாப்டர் எடுத்து வச்சு எந்த பாயிண்ட்ஸ் நமக்கு மறந்து போயிருக்குது அப்படி ரீவிசிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்ட்ராங் பண்ண முடியும். இட்ஸ் அ லாங் டேர்ம் ஜேர்னி. மெதுவாக கிராஜுவலாக தான் கண்டென்ட் ஸ்ட்ராங் ஆகும். எடுத்த உடனே ஸ்ட்ராங் ஆகாது. நான் படித்து முடிச்சுட்டு எல்லாமே தரவா ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிட்டு தான் போய் டெஸ்ட் எழுதுவேன்,
இல்லைனா எழுதவே மாட்டேன், உட்காந்து நான் படிக்கிறேன், இன்னொரு நாள் உட்காந்து படிக்கிறேன், இன்னொரு நாள் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, எழுதவே மாட்டாங்க. அண்ட் கம்ஸ் டு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன், ஆன்சர் ரைட்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யூ ஸ்டடிங். ஓகேங்களா? ஆன்சர் ரைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு சும்மா எடுத்து கண்டென்ட் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பர்பஸே சால்வ் ஆகாது. ஓகேங்களா? ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எழுதணும். நம்மளுங்க படிச்சுட்டே இருப்பாங்க பிலிம்ஸ் மைண்ட் செட்டில். ஓகேங்களா? படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான், எழுத முடியாது. ஓகேங்களா? அதனால எழுதுங்க. ஓகேங்களா? படிச்சுட்டு ஓரளவுக்கு பேசிக்கான கண்டென்ட் படிச்சுட்டு, இப்போ வென் கம்ஸ் டு GS2னா பாலிட்டி புக்காவது தயவு செஞ்சு எல்லாருமே வந்து படிச்சிருப்பீங்க. அதை முடிச்சுட்டு கொஸ்டின்ஸை எடுத்து பார்த்து என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுக்கு எந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட்டை பற்றி ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குதான்னு பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். எழுதும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கண்டென்ட் லேகு அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் படிச்சிங்கன்னா மட்டும்தான் கண்டென்ட் ஸ்ட்ராங் ஆகும். இது லாங் டேர்ம் ஜேர்னி. மெதுவாக படிக்க ஒரு சாப்டரா ஒரு கொஷனாக படிக்க உங்களுக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். நான் படித்து முடிச்சுட்டு தான் எழுதுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்காது. அந்த மாதிரி யாருமே பண்ணல. இந்த பர்ஃபெக்ட் ஆன்சர் நான் கண்டென்ட் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு தான் போய் எழுதுவேன் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா அது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு யூ. ஓகேங்களா? ஸோ இதை கிராஜுவலாக கொண்டு போங்க, எல்லாம் பேலன்ஸ்டாக கொண்டு போங்க. எவ்வளோக்கு வேணுமோ அந்தளவுக்கு பேசிக்கான கண்டென்ட்டை படிச்சுட்டு ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆன்சர் கேவலமாக தான் இருக்கும், யாருக்காக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் ஆன்சர் கேவலமாக தான் இருக்கும். அதை திருத்த ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த தப்பை திருத்திக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த தப்பு என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். எவால்வேட்டர்கிட்ட போய் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற ஃபீட்பேக்கை அப்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஆன்சர் ரைட்டிங் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? சரி, இது எல்லாத்தையும் தாண்டி மூணாவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக நான் கற்றுக்கணும் ஆன்சர் ரைட்டிங். ஓகேங்களா? உடனே கற்றுக்கணும். நான் ஒரு 10 கொஸ்டின் எழுதிட்டேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு அதான் எழுதுறதே கஷ்டம். பர்ஃபெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்காந்துட்டு இருப்போம். படித்து முடிச்சுட்டு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான தாட்ஸில் உட்காந்துட்டு இருப்போம். இதையெல்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி வந்து எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னால ஒரு 2 கொஸ்டின் எழுதிட்டு என்ன நான் 2 கொஸ்டின் எழுதிட்டு என்னால் வந்து ஆன்சர் ரைட்டிங்கை கற்றுக்க முடியல, என்னால் முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? மினிமம் 4-5 மாதமாவது ஆன்சர் ரைட்டிங்கு நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி படிச்சுட்டு ஒரு கொஷினாக எழுதி வந்து பார்த்தீங்கன்னா கான்டென்ட் அப்டேட் பண்ணணும். அந்த இடத்துல ஃபீட்பேக் வாங்கிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணணும். ஒரு கொஷினை எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது, ஒரு கொஷினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எப்படி கொஷினை பிரேக் டவுன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா கற்றுக்கணும். இதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஒரு 3-4 மாதமாவது எடுக்கும். இந்த டைமை கொடுக்க முடியாமல் எடுத்த உடனே ஒரு வாரத்தில் 1 மாதத்தில் 4 ஆன்சரை எழுதிட்டு எனக்கு உடனே வரணும்னு நினச்சிங்கன்னா எப்படி கிடைக்கும்? திஸ் இஸ் த ஸ்கில், திஸ் இஸ் அ நாட் அ நாலேஜ். ஓகேங்களா? ஆன்சர் ரைட்டிங் இஸ் அ ஸ்கில். இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக உட்காந்து நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு மினிமம் 3 to 4 monthஸில் வந்துருங்க. கரெக்டான எஃபர்ட்டு, கரெக்டான கைடன்ஸில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் பேப்பரை கரெக்டாக ஒருத்தர் திருத்தி கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் அப்டேட்டும் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 3 to 4 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் ரைட்டிங் கற்றுக்க முடியும். பட் 3-4 மாதம் ஆகும், உடனே கிடையாது. ஓகேங்களா? 1 இயராக உட்காந்து ஆன்சர் எழுதுறவங்கள நான் வந்து பார்த்துருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணி பொறுமையாக ஒன்று தான் கற்றுக்க முடியும். எடுத்த உடனே கற்றுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 மிஸ்டேக்ஸ் இதுதான் ரொம்ப ஒரு பேசிக்கான மிஸ்டேக்ஸாக பட்டுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. இன்னும் ப்ரிப்பரேஷனில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டர்கிட்டயோ ஒரு லைக் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டிக்கிட்டேயோ நம்மளுக்கு வந்து கைடன்ஸ் எடுக்காமல் அவங்களே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்து பின்னாடி நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு ப்ரிப்ரேஷன் சம்மந்தமாக, பேசிக்கான டவுட்ஸ், நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இது மாதிரியான கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் அட்ரஸ் யுவர் டவுட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.